பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 30ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Isaiah chapter 52 verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமிலே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிற இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு சீயோன் குமாரத்தியை பார்த்து, எருசலேமை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு யார் எருசலேம், யார் சீயோன் குமாரத்தி? நீங்களும் நானும் தான். நம்ம தான் எருசலேமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய எருசலேமாய் சியோன் குமாரத்திகளாய் நாம் தான் காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆண்டவர் நம்மளை எழும்ப சொல்லுகிறார். தூசி நம்ம மேலே படிந்திருக்கிறது, நம்ம மேலே ரொம்ப டஸ்ட் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, அந்த தூசியை நினைச்சிரு, உதறிட்டு நீ எழும்பு, ஷேக் இட் ஆஃப். எப்போ ஒரு பொருள் மேலே தூசி படும் யோசித்து பாருங்கள். ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணலன்னா அப்படியே தூசி படிஞ்சிருது இல்லையா? ஒரு புக்கோ இல்லை எதுனாலும் சரி, நம்ம வெளியில் வச்சுருக்குறோம், ரொம்ப நாள் அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. சில வீடுகளில் பைபிள் கூட தூசி படிஞ்சிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை எடுத்து நாளாயிருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஒரு புக்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் தூசி படியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம எடுக்க என்ன பண்ணிடுவோம், அதை க்ளீன் பண்ணிடுவோம். அதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனால் நம்ம ரொம்ப நாளாக ஒரு பொருளை எடுக்கவே இல்லை. அது கிச்சனில் உள்ள பாத்திரமாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ரொம்ப நாளாக ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிட்டோன்னா அது மேலே தூசி படியுதில்ல? அந்த மாதிரி தானே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் தூசி படிந்து விடுகிறது. அந்த தூசியை நீ உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த யாரோ வந்து என் தூசியை தட்டி விடணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோமே, அப்படி வெயிட் பண்ணாத, இன்னைக்கே நீ ஓன் தூசியை நீ உதறிட்டு எழும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஜெபிக்கணும், எனக்கு ஏதோ நடந்துருச்சு, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. நீ எழும்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. உன் மேலே இருந்த தூசி, ஒருவேளை அது பாவத்தின் காரியங்களாக இருக்கலாம், இல்லை யாரோ சொன்ன வார்த்தைகள் நம்மளை ரொம்ப காயப்படுத்தி அது நிமித்தமாக நம்ம உட்கார்ந்து விட்டோமா? ஒரு காலத்தில் அருமையாய் கர்த்தருக்காய் ஓடினோம் அல்லவா? அதிகமாய் ஜெபித்தோம் அல்லவா? தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சித்தோமே. இன்றைக்கு அந்த நாட்கள் எங்கே போனது? அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தை எவ்வளோ ஆசையாக தேடி வந்தோமே. பைபிள் நமக்கு வாஞ்சியாக இருந்துச்சே, வேத புஸ்தகமும் கையுமா இருந்தோமே, முழங்காலில் நின்று ஜெபித்தோமே, உபவாசம் பண்ணி நம்ம ஜெபித்தோமே, ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை செய்தோமே. அந்த நாட்கள் இன்று எங்கே போனது? வெளியில் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் நல்லவர்னு சொன்னோமே. இன்றைக்கி அந்த நாட்கள் எங்கே போயிடுச்சு? தூசி படிஞ்சிருச்சுல்ல? அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு தூசி படிந்து காணப்படுகிறது. அது என்னைக்கோ நடந்த சம்பவம் போல் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை எழுப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தூசியை உதறிவிட்டு எழும்பிரு. தூசி பட 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 நம்ம கீழே போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, என்ன செய்திரு? தூசியை உதறுன்னு சொல்கிறார் ஆண்டவர். உதறிவிட்டு நீ எழும்பு, எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போய்விட்டோமா? பிசாசு நம்மளை சிறைப்படுத்தி விட்டானா? பிசாசு நம்முடைய மனதை சிறைப்படுத்தி விட்டானே. பாவத்தினையும் சரியில்லை, சில நேரங்களில் கவலை, இன்னைக்கு கவலையும் பாரமும் கூட நம்மளை நிறைய நேரங்களில் சிறையின் அனுபவத்தில் கொண்டு வந்து விட்டது. எதையோ ஒன்று யோசித்து கவலைப்படுகிறோமே, ஏதோ ஒன்று யோசித்து அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயப்படுகிறோமே, கலங்குகிறோமே. பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விட்டதே. இது எல்லாம் கட்டுகள்.
அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அவிழ்த்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, ஓ டாட்டர் ஆஃப் ஜாயன், லூசன் த பாண்ட்ஸ் ஆஃப் யுவர் நெக். உன் கழுத்தில் உள்ள கழுத்து கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒரு நுகத்தை எங்கே பூட்டுறாங்க? இன்னைக்கு மாட்டினுடைய நுகம் எங்கே பூட்டப்படுகிறது? கழுத்தில் பூட்டப்படுது. அதுக்கு மேலே அப்புறமா என்ன பண்ணுறாங்க? ஒரு வண்டியை வச்சு அந்த மாடு அந்த வண்டியை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு குதிரை ஒரு வண்டியை சுமக்குது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக உலகத்தின் கவலைகள் நம்ம மேலே வந்து விட்டதுனால நம்மளுக்கு அது கட்டாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. சிலருக்கு வேலையே ஒரு கட்டாயம் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு. ஆண்டவர் அந்த கட்டுகளெல்லாம் நீ அவிழ்த்து விடு. இன்னைக்கு எந்த எக்ஸ்கியூஸ், ஆண்டவருடைய காரியத்துக்காக என்னென்ன எக்ஸ்கியூசஸ் நம்ம சொல்லுகிறோம், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டு. அந்த கட்டுகளை எல்லாம் நீ அவிழ்த்து விடு. எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறோமே. எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முதலாம் நிறைய டைம் இருந்துச்சு, இப்போ டைம் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு டைம் ஒரு நாளும் வராது. நம்மளே ஜெபத்துக்கு டைமை அலாட் பண்ணலைன்னா, ஃபோர்ஸபிளாக நம்ம பண்ணலான்னா ஒரு நாளுமே நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ்க்கு வந்துட்டே தான் இருக்குதும் லைஃப்பில். அது எந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளை எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை இருக்குது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம வெளியில் வரும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை உட்கார பண்ணின, நம்மளை சோர்ந்து போக பண்ணின எந்த தூசியாக இருந்தாலும், என்ன கட்டுகளாக இருந்தாலும், அந்த சிறையிருப்புகளை எல்லாம் நம்ம உடைச்சிட்டு நம்ம வெளியில் வரும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் பெரியவைகள். அவர் உங்களைத்தான் அவர் தேடுகிறார். நம்ம மூலமாக ஆண்டவர் செய்யணும்னு நினச்சிருக்கிற காரியத்தை நம்ம மூலமாக ஆண்டவர் செய்து முடிக்கட்டும். எல்லா சத்துருடைய கிரியைகளாக ஒளிந்து போகட்டும். இன்னையோடு செப்டம்பர் மாதம் முடியுது. நாளைக்கு நம்ம ஒரு புது மாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த வருஷத்தில் இன்னும் 3 மாதம் இருக்குது. 9 மாதங்கள் போயிடுச்சு. ஒருவேளை இவ்வளோ மாதம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. எஞ்சி இருக்கிற இந்த 3 மாதத்தில் இன்னுமாக நம்ம எழும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, எருசலேமே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் பேசுகிறார். ஏசாயா 52 அதிகாரம் 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயரில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?